using the work of 16 using the work of internal auditor. Write about the internal audit function and their objective. Internal audit function என்ன, அதோட objectives என்ன? Internal audit function அப்படின்னா என்ன, அதோட objectives. Internal audit function அதோட objectives. இப்போ வந்து meaning internal audit function, the function of an audit, a function of an entity that perform assurance and consulting activities designed to evaluate improved effectiveness of the entity's governance, improved effectiveness of the entity's governance, risk management, internal control process. அவ்வளோதான். இதே மீனிங். இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் that an entity perform assurance consulting activities designed to evaluate improve effectiveness of the entity's governance, risk management, internal control process. அவ்வளோ. இப்போ அந்த அப்ஜெக்டிவ் ஸ்கோப் அந்த அப்படியே எலாபரேட் சொல்கிறது என்னன்னா, அதில் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டிங் டு கவர்னன்ஸ், அந்த ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டிங் டு கவர்னன்ஸ் மெசஸ் த கவர்னன்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் அக்கமப்ளிஷிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டபிலிட்டி, communicating risk and control informations to appropriate areas of organization and effectiveness of communications among those charged with governance, external and internal auditors and managements. At the activities relating to risk management, the internal audit function may assist the entity by identifying and evaluating significant exposures to risk and contributing to the improvement of the risk management and internal control. Contributing to the improvement of risk and management of internal control. Internal audit function may perform procedure to assist the entities in the reduction of fraud. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த இன்டர்னல் ஆடிட் வந்து அசிஸ்ட் பண்ணோம் நம்ம ரிஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ராடு கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து ரிலேட்டிங் டு இன்டர்னல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம்னா, எவல்யூஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் மே அசைன் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிவியூங் கண்ட்ரோல், எவல்யூட்டிங் த ஆப்ரேஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். At the examination of financial and operating information, internal audit function may assigned to review means used to identify, recognize, measure, classify, report financial operating information, examine financial operating information. That's examine. Review of operating activities. Internal audit functions may be assigned to review the economy, efficiency and effectiveness of the operating activities, including non-financial activities. அடுத்து review compliance with laws and regulations. The internal audit functions may be assigned to review compliance with the laws. அவ்வளோதான். இப்போ மொத்தம் என்னென்னா, ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் கவர்னன்ஸ், எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டபிலிட்டி, கம்யூனிகேட்டிங் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் அப்ரோப்ரியேட் ஏரியாஸ் அண்ட் ஆர்கனைசேஷன், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அமங் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். இதெல்லாம் வந்து கவர்னன்ஸ், ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு கவர்னன்ஸ். இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா அந்த இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் வந்து அசிஸ்ட் எதுக்காக, ஐடென்டிஃபைங் எவல்யூஷன் சிக்னிஃபிகன்ட் எக்ஸ்போசர் ஆஃப் ரிஸ்க் அண்ட் இம்ப்ரூவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல். அந்த ரிஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ராட் ஃப்ராட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அடுத்து இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னா, இன்டர்னல் கண்ட்ரோலில் எவல்யூஷன் இன்டர்னல் கண்ட்ரோல் எவாலுவேட் பண்ணணும். அடுத்து எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேட்டிங் இன்ஃபர்மேஷன், ரிவ்யூ பண்ணணும். ஐடென்டிஃபைங், ரெகனைஸ், மெஷர், கிளாஸிஃபைங், அதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணணும். அடுத்து ரிவ்யூ த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஆப்ரேட்டிங் இன்ஃபர்மேஷன், ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் நான் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரிவ்யூ த கம்ப்ளைண்ட்ஸ், லாஸ் அண்ட் ரெகுலேஷன். அடுத்து வந்து how the external auditor makes use of internal audit functions for the purpose of audit. எப்படி யூஸ் பண்ணலாம், ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று யூஸிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன், அவனோட ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரக்ட் அசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தான். அதுலனா ஒயில் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் டிஃபர். ரெண்டு பேரோட அப்ஜெக்டிவ்ஸ் வேறு, ஆனால் ஒர்க்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். The functions may perform audit procedure, similar to those performed by internal audit, external audit, in the financial statement. So the external audit may make use of function of the purpose of the audit. One or more following using the work performed by internal audit function, direct assistant. If using the work by internal function, obtain information relevant to external auditor, assessment of risk or management statement due to fraud or error, unless prohibited or restricted by some extent law or regulation. The external auditor, after appropriate evaluation, may decide to use the work of that performed internal audit during the period impartial substitution of audit evidence to be obtained directly with direct assistance and unless prohibited laws or restrictions some extent the law or regulation. External auditors may use the internal audit work, perform audit procedures under direction, supervision and review of external auditor. அவங்க சொல்கிறதுபடி கேட்டுக்கிட்டு நடந்த டைரக்ட் அசிஸ்டன்ஸ். அடுத்து ஒர்க் ஸ்கோப் பர்பஸ் ஆஃப் 16க்கு ஒரு ஸ்கோப் பர்பஸ். ஒரு ஸ்கோப் என்ன, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, இன்டர்னல் ஆடிட்டரோட இதை வந்து இன்டர்னல் ஆடிட்டர் ஃபங்க்ஷனோட ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம்,
இல்லை அவனை டேரக்ட் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்கோப். சரியா? அதுதான் அவ்வளோதான். இப்போ எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்துட்டோம்னா என்ன பண்ணால், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இஸ் த ஒன்லி த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ்லி. Using the work of internal auditor is not not reduced to the external auditor responsibility reduce பண்ணுறதுக்கு அர்த்தம் கிடையாது. although நீ பெர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர் சிமிலர் டு இன்டர்னல் ஆடிட்டர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவன் இண்டிபெண்டன்ஸ் அவனுக்கு இருக்காது. அவன் ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அப்படி சொல்ல முடியாது. எஸ்பெரேசி 210 படி இதெல்லாம் இவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பர்பஸ் ஆஃப் 610 என்னென்னா defines conditions that are necessary for the external auditor. Defines the conditions that are necessary for the external auditor to be able to use the work of internal auditor. It also defines necessary works, effort, obtain sufficient appropriate evidence, work for the internal audit function or internal auditors providing direct assistance is adequate for the purpose of audit. Defines conditions that are necessary for external auditor to be able to use work of internal auditor. It also defines necessary work, effort, obtain sufficient appropriate evidence, work of the internal audit function. It requires designed to provide framework for external auditors judgment regarding the use of work of internal auditors to prevent undue use of such work. அவ்வளோதான் பர்பஸ். அவ்வளோதான் போகணும் ஒன்றும் இல்லை. Write about the objectives of external auditor where the entity has an internal audit function aspect to 610. Write about objectives of external auditor objective. திருப்பி external auditor objectives of external auditor where the entity has internal audit function இருக்கு and external auditor expect to use work of internal audit functions to modify the nature or timing or reduce extent of audit procedures to be performed directly by the external auditor, or the use of internal auditor to provide direct assistance or to determine whether work of internal audit function or direct assistance from the நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் என்ன பண்ணணும், அவனோட அப்ஜெக்டிவ் 610 படி என்ன, இவனோட ஒர்க்கை வந்து நீ நீ வந்து ஆடிட்டர் அவிசன்ட் அப்ரோட் ஆடிட்டன்ஸ் வாங்கணும், நீ வந்து ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணணும், அதுக்கு வந்து நீ ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரக்ட் அசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், இதே அவனோட அப்ஜெக்டிவ். அவ்வளோதான். அடுத்து ரைட் அபவுட் எவாலுவேட்டிங் த இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ் பை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். எவாலுவேட்டிங் த இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன், அந்த இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் எவாலுவேட் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஷால் டிட்டர்மைன் வெதர் the work of the internal audit functions can be used for purpose of audit by evaluating the following. ஆடிட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எவாலுவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. extend to which the internal audit function, organizational status and relevant policies and procedures support the objectives of internal auditor. internal audit function நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நினச்சோம்னா ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணணும். அது ஒரு கரெக்டான internal audit function. objectivities, the procedure வந்து relevant procedure வந்து audit procedure, internal audit function, organizational status and relevant policies and procedures support the objectivities of the internal auditor. Level of competence of the internal audit function, whether the internal audit function applies systematic and disciplined approach including quality control. Systematic and disciplined approach including quality control. So yeah, இப்போ objective and its evaluation. இப்போ objectives and its evaluation அந்த ஃபஸ்ட்டு சொன்னதை வர்றேன். objectivity, support the objectivity சொன்ன மாதிரி தான். objectivity refers to the ability to those tasks without allowing bias. objectivity என்ன, ability to perform those tasks. அதே யார் இன்டர்னல் ஆடிட்டருக்கு அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா அதனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியணும், எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ண முடியணும். the interest and influence other override professional judgment ஆகணும். அது factors may affect the external audit evaluation and relationship objectivity including following. factors என்னென்ன அப்படின்னா whether the organization status of internal audit function including the functioning authority and accountability support the ability of the functions to be free from bias, conflict interest and influence over others. இது எதாண்டா கொடுத்துருக்காங்க. whether those charged with the governance over the employment decision related to the internal audit function, whether those charged with the governance oversee employment decision
related to internal audit function. appropriate policy இதை கொடுத்துருக்காங்க. appropriate policy ஃபஸ்ட்டு என்ன அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா அவனால் எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் அவனால் ஒர்க் பண்ண முடியுதான்னு செக் பண்ணு. சரி, அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டரும் அதே தான். அடுத்து ரெண்டாவது ஃபேக்டர்னா டூஸ் சார்ஜ் இது வரணும் ஓவர்ஸ் இது எம்ப்ளாய்மெண்ட் டிசிஷன். அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் டிசிஷனை இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனுக்கு அது ஓவர்சீஸ் பண்ணுதான் பாரு. பண்ணினால் அப்ஜெக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ் பிடிச்சா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவிட்டி ரெஃபர்ஸ் டு தி எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் டாஸ்க் வித்தவுட் பயாஸ் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். அதே தான் இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த அப்ஜெக்டிவிட்டி எதுனா அந்த ஃபஸ்ட்டு சொன்னது. அப்போ எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் இன்னபிலிட்டி இப்போ ஃப்ரீ ஃப்ரம் பயாஸாக பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து டு சார்ஜ் தி கவர்னன்ஸ் ஓவர் சீஸ் த எம்ப்ளாய்மெண்ட் டிசிஷன் வெதர் எனி கன்ஸ்ட்ரைன்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ்ட் ஆன் தி இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் பை த மேனேஜ்மெண்ட் ஆர் தோஸ் சார்ஜ் தி கவர்னன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை டிசிபிளையோ இன்டர்னல் ஆடிட்டர் மேலே போட்டால் அப்போயும் அஃபெக்ட் ஆகிடும். இது அவனோட அப்ஜெக்டிவிட்டி. இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரீ ஆஃப் எனி கன்ஃப்ளிக்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. Internal audit function is free of any conflicting responsibility. For example, having managerial operational duties responsibilities that are outside of the internal audit function. Free from any conflicting responsibility. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர்ஸ். இது அப்ஜெக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுறது. கம்பிட்டன்ஸ் அண்ட் இட்ஸ் எவாலுவேஷன். இப்போ கம்பிட்டன்ஸை செக் பண்ணுறோம். கம்பிட்டன்சி ஆஃப் த இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு த அட்டைன்மெண்ட் ஆஃப் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் இருக்க அதுக்கு கரெக்டான நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கணும். As a whole at the level required to enable assigned tasks to be performed diligently and in accordance with the applicable professional standard. The factors may affect the external auditor. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, காம்பிடென்ஸ் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு மீனிங் இது நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து ஒரு இது ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த எவாலுவேட்டிங் த இன்டர்னல் ஆடிட். அதே எவாலுவேட்டிங் காம்பிடென்ஸ் அண்ட் எவாலுவேஷன் அதை அஃபெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா the internal audit function adequately appropriate resources relatively the size of the entity, nature of the operation. Whether there are established policies for hiring, training, assigning internal auditors or internal audit function. Whether the internal auditor have adequate technological training and proficiency in audit. Whether the internal auditor possesses the required knowledge. Internal auditor knowledge இருக்கா, அவன் ட்ரைனிங் பண்ணியிருக்கானா, ஹையரிங் ட்ரைனிங் அசைனிங் இன்டர்னல் ஆடிட்டர் டு இன்டர்னல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் ரிசல்ட் ரிலேட்டிவ் இதெல்லாம் பாரு. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். Competence, objectivities and competence. திருப்பி இது objectivities and competence. The extent to which the internal audit functions, organizational status and relevant policies and procedures support the objectivities of internal auditors and the level of competence of the functions are particularly important in determining whether the use of and extend the use of work of the function that is appropriate to the circumstance. The objectivities and competence may be viewed as continuum. More the internal audit function, organizational status and relevant policies procedure adequately support the objectivity of the internal auditor and higher the level of competence of the function, the more likely the external auditor may make use of work of the functions and in the more areas. However, the organizational status and relevant policies and procedures that provide strong support for the objectivity of the internal auditors cannot compensate for the lack of sufficient competencies of the internal audit function. Equally in a high level of competencies, function cannot compensate of an organizational status and policies and procedures. Right. Objectivities and competence may be viewed as continuum. More internal audit functions, organization status, relevant policies and procedure adequately support the objectivities of the internal auditor and higher the level of competence of the function, more likely the external auditor may make the use of the work. Competence high level irundhuchina ipo panikalam. However, the organizational status of relevant policies and procedures that provide strong support for the objectives of internal auditors cannot compensate for the lack of sufficient competence. Equally high level of competence of the internal audit functions cannot compensate for organizational status and policies and procedures that do not adequately support the objectivities of the internal auditor. Applications of the systematic and disciplined approach. Application of the systematic and disciplined approach. Application of a systematic and disciplined approach to planning, performing, supervising, reviewing and documenting its activities. Application of a systematic and disciplined approach.
அதான் எவாலுவேஷன் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு 3 விஷயம் நம்ம பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்ஜெக்டிவிட்டி, அந்த அவனோட இன்டர்னல் ஆடிட்டரோட அப்ஜெக்டிவிட்டி வந்து சப்போர்ட்டு இது அப்ஜெக்டிவிட்டியான்னு பார்க்குறோமா. அந்த இது சப்போர்ட் அப்ஜெக்டிவிட்டி ஆடிட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்டேட்டஸ். அடுத்து லெவல் ஆஃப் கம்பீட்டன்ஸ் எப்படி இருக்குது. அடுத்து சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளின்ட் அப்ரோச், அப்ஜெக்டிவிட்டிஸ் அண்ட் எவல்யூஷன் பார்த்தோம். அப்ஜெக்டிவிஷன் அடுத்து காம்பிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன், அப்ஜெக்டிவ் எவல்யூஷன் அடுத்து காம்பிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் முடிஞ்சு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காம்பிடன்ஸ் அதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ்ன்னு போட்டு திருப்பி வந்து அதே இதை வந்து ஒரு மாற்றி ஏதோ கொடுத்துருக்கோம். அப்ஜெக்டிவ்ஸ் மே காம்பிடன்ஸ் மேபி யூடஸ் கண்டினம், அந்த கண்டினம்னா என்னென்னு படிப்போம். அந்த மோர் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் சப்போர்ட் அது ஹையர் இருந்துச்சுன்னா, ஹையர் லெவல் ஆஃப் காம்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா மோர் லைக்லி டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெலவெண்ட் பாலிசி ப்ரொசீஜர் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்ஜெக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஈக்குவலி ஹை லெவல் ஆஃப் காம்பிடன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் கேனாட் காம்பன்சேட் ஆர்கனைசேஷனல் ஸ்டேட்டஸ் பாலிசி. அது வந்து ஹை லெவல் ஆஃப் காம்பிடன்ஸ் இருந்துச்சுனால இது வந்து அதுவும் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளின்ட் அப்ரோச். Application of a systematic and disciplinary approach of planning, performing, supervising, reviewing and documenting its activities distinguishes activities of the internal audit function from the other monitoring control activities that may be performed within the entities. Factors that may affect the external auditor determination of whether the internal audit functions applies a systematic and disciplined approach include the following: existence, adequacy in the use of documented internal audit procedures or guidance governing such areas, discussion process, documentation, reporting, nature and extent commensurate with size and circumstances of entity. Whether the internal audit function has appropriately quality control policies and procedures. Again, adequate documentation. Systematic and disciplined approach na planning, performing, supervising, reviewing document distinguish activities internal audit function from the monitoring and control. ஃபேக்டர்ஸ் மே அஃபெக்ட், எல்லாத்துக்குமே ஒரு ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அப்ஜெக்டிவிட்டியா, இதுதான் அப்ஜெக்டிவிட்டி. ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது பார். காம்பிடன்ஸ் எவாலுவேஷன், இதுதான் காம்பிடன்ஸ், அதோட ஃபேக்டர்ஸ் எவாலுவேஷன். சிஸ்டமேட்டிக் டிசிப்ளின் அப்ரோச் இருக்கான்னு பார், அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது. அவ்வளோதான். வாட் ஆர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் வென் த ஒர்க் ஆஃப் த இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் கேன் நாட் பி யூஸ்ட் அஸ் இன்டர்னல் பி எக்ஸ்டர்னல்? எப்போ அவனோட ஒர்க்கை என்னால் யூஸ் பண்ண முடியாது. Shall not use the work of internal audit function if the external audit determines do not adequately support the objectives of the internal auditor. The function lack of sufficient of competence does not apply the systematic and disciplined approach. அவ்வளோதான். நீங்கள் மேலே பார்த்தது 3 விஷயம் அப்போ நீ யூஸ் பண்ணுவ. சரியா? இவாலுவேட் தி இன்டர்னல் ஆடிட்டர் பண்ணுறதுக்கு 3 விஷயம். அந்த இது என்னென்ன பண்ணுறேன்னா, சப்போர்ட் த அப்ஜெக்டிவிட்டிஸ், கம்பிட்டன்ஸ், சஃபிஷியன்ட் அடிக்வேட் லெவல் ஆஃப் கம்பிட்டன்ஸ், சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளின்ட் அப்ரோச். பட் த இன்டர்னல் ஆடிட்டர் ஃபங்க்ஷன்ஸ் கேன் நாட் பி யூஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் பேஸ்ட் ஆன் தீஸ் situations. இப்போ functional organizational status and relevant policies and procedures do not adequately support the objectivities of the internal auditors. The function lack of sufficient competence. Function does not apply the systematic and disciplined approach including quality control. அவ்வளோதான். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. Write about determining the nature and extent of work of the internal audit functions that can be used by the external auditor. எப்போ nature and extent of the work of the internal audit function that can be used by the external auditor. The basis for determining areas and extent to which the work of the internal audit functions can be used, the external auditor shall consider the nature scope of work of the performed is planned to be performed by the internal audit function, relevance, audit, external audit, overall audit strategy and audit plan. In other words, once the external auditor has determined that the work of the internal audit functions can be used for the purpose of audit, the first consideration is whether the planned nature and scope of the work of the internal audit functions that has been performed or is planned to performed is relevant to the overall audit strategy and audit plan that the external audit has established. Examples of the work of internal audit functions that can be used by the external auditor எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெஸ்டிங் த ஆப்பரேட்டிவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோல், சப்ஸ்டான்ஷியல் ப்ரொசீஜர் இன்வால்விங் லிமிடெட் ஜட்ஜ்மெண்ட், அப்சர்வேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி கவுண்ட்,
ஆப்ரேட்டிவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வந்து அவனோட ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் லிமிட்டட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவனோட ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்சர்வேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி கவுண்ட்டுக்கு அவனோட ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் டிரான்சாக்ஷன் த்ரூ த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெலவெண்ட் டு த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் யூஸ் பண்ணிக்கோ. டெஸ்டிங் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோ. What are the circumstances in which the external auditor shall plan to use less of the work of the internal audit functions and perform more of the work directly? In which external auditor shall plan to use less of the work of the internal auditor? டைரெக்டாக இப்போ டைரக்ட் அசிஸ்டன்ஸை அதிகமாக எடுத்துக்கிறேன்னு கேட்குறேன். எப்போன்னு கேட்குறேன். இப்போ எப்படின்னு இந்த சர்க்கம்ஸ்டன்ஸு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஷால் மேக் ஆல் த சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட். External auditor shall make all significant judgment in the audit engagement and to prevent undue use of work of the internal audit function shall plan to use less of the work of the functions and perform more of the work directly. Less of the use of the work of the function and perform more of the work directly. More judgment involved. Planning. அந்த இடத்துலலாம் இன்டர்னல் ஆடிட்டரோட ஒர்க்கு கம்மி பண்ணிக்க. இந்த இடத்துல நீயே டைரெக்டாக வேலை பார்த்து. அது எந்த இடம்னா மோர் ஜட்ஜ்மெண்ட் இன்வால்வ்டு. ஜட்ஜ்மெண்ட் முக்கியமாக இங்கே எடுக்கணும் அப்படின்னா நீ அவனை சொல்லு அப்படின்னா நீ ஏன் காசு வாங்க. மோர் ஜட்ஜ்மெண்ட் இன்வால்வ். பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் ரெலவெண்ட் ஆடிட் ப்ரொசீஜர் எவாலுவேட்டிங் த ஆடிட் எவிடன்ஸ். பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் மோர் ஜட்ஜ்மெண்ட் இன்வால்வ். அது பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் ஆடிட் எவிடன்ஸு. அடுத்து வந்து எவாலுவேட்டிங் ஆடிட் எவிடன்ஸ். அதுக்கு நீ தான் பண்ணணும். ஹையர் அசஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் assessment level with special consideration risk identified is significant or higher assessed risk of material misstatement risk identified significant இருந்துச்சுன்னா அங்கே நீ தான் டைரெக்டாக ஒர்க் பண்ணணும். less the internal audit functions organization status and relevant policies procedure audit support the objectives of internal control. lower the level of competence of the internal audit function. அவனோட லெவலே லோயராக இருக்குது அப்படின்னா நீ டைரெக்டாக பண்ணிடு. மோர் ஜட்ஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகுதான் நீ டைரெக்டாக பண்ணிடு. ஐஎஸ்எஸ் ரிஸ்க்கு சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்காக தான் நீ டைரெக்டாக பண்ணிடு. ரெலவெண்ட் பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அடிக்கட்லி சப்போர்ட் அப்டேட் அப்படின்னா நீ அடுத்து ரைட் அபவுட் யூஸ் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன். ரைட் அபவுட் யூஸிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன். எக்ஸ்டர்னல் ஆடிட் பிளான் டு யூஸ் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன். எக்ஸ்டர்னல் ஆடிட் ஷால் discuss the planned use of its work with the function as the basis for coordinating the respective activities. Read the report of the internal audit function relating to the work of the function that external auditor plans to use to obtain an understanding of the nature and extent of the audit procedure it performed and related finding. Perform sufficient audit procedures on the body of the work of the internal audit function as a whole that the external auditors plan to use to determine adequacy for the purpose of the audit. Write about using the work of internal audit function. External auditor plan to use the work of internal audit function. External auditor plan to use the work of internal audit function. External auditor shall பிளான் சரி அவன் ஆடிட்டர் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்குவோம். அப்படின்னா என்னென்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சரி உன் ஒர்க்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும். அவனோட டிஸ்கஸ் த பிளான்ட் யூஸ் ஆஃப் இட்ஸ் ஒர்க் வித் த ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ பேஸ் ஆஃப் த கோஆர்டினேட்டிங் தேர் ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். Discuss planned use of its work. அடுத்து read the report of the internal audit function relating to the work functions that the external audit plans use to obtain understanding of nature and extent of the audit procedures performed relating findings. யூஸ் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவனோட டிஸ்கஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் எடுத்து பாரு ரிப்போர்ட்டை. அடுத்து perform sufficient appropriate audit evidence audit procedures on the body of the work of internal audit functions as a whole external auditor plans to use to determine adequacy purpose of the audit. ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பிளான்டு யூஸ் ஆஃப் இட்ஸ் ஒர்க் டிஸ்கஸ் பண்ணு. ரெண்டாவது ரீடு த ரிப்போர்ட் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன். மூணாவது சஃபிஷியன்ட் ஆடிட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைய பண்ண முடியுமோ அவ்வளோக்கு யூஸ் பண்ணிக்க. அடுத்து ரைட் அபவுட் டிஸ்கஷன் அண்ட் கோஆர்டினேஷன் வித் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன். அப்போ டிஸ்கஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், அதை பற்றி எழுத பண்ணுறேன். Discussing planned use of the work of the internal audit function as a basis for the coordinating respective activities. It may be useful to address the timing of such work. at என்னென்ன பேசுவோம் அப்படின்னா டைமிங் ஆஃப் சச் ஒர்க்,
nature of the work performed, the extent of audit coverage, materiality for the financial statement as a whole, unperformed materiality, proposed method of items selection and sample size, proposed method of item selection and sample size, documentation of work performed, review and reporting procedure. Okay. Discussing the planned use of the work. First, useful address the following: timing of such work, nature of the work performed, extent audit coverage, materiality for the financial statement as a whole, proposed method of hiding selection and sample size, documentation of the work performed, review reporting procedure. Coordination between external auditor and the internal auditor is effective when discussion takes place appropriate interval throughout the period. Discussion வந்து கரெக்டான இன்டர்வலில் பண்ணினா அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன்ஃபார்ம்ஸ் இன்டர்னல் ஆடிட்டர் சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ், இதே நம்மளோட சிக்னிஃபிகன்ட் மேட்டர் சொல்லிட்டே அப்படின்னா அது ஒரு நல்லாயிருக்கும். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இஸ் அட்வைஸ்டு ஆஃப் அண்ட் ஹேஸ் access the relevant report to the internal audit function and is informed of any significant matter that come attention to the function when such matters may affect the work of the external auditor, so that the external auditor is able to consider implications such as okay. எப்போ வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் எக்ஸ்பிரஸ் அப்ராப்ரியேட் இன்டர்வலில் கரெக்டாக பண்ணணும். அடுத்து இன்டர்னல் சிக்னிஃபிகன்ட் மேட்டராக இருந்தால் இதுதான் சிக்னிஃபிகன்ட் மேட்டர் என்று சொல்லிடு அப்படின்னு சொல்லணும். access a relevant report of the internal audit function and informed any significant matters come attention of the function. அவ்வளோதான். டிஸ்கஸ் அப்ராப்ரியேட் இன்டர்வல், significant matter, advised to assess relevant reports of internal audit function, inform significant matters அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்டிவான இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக. அது மேலே என்ன பார்த்தோம்னா டிஸ்கஷன் பிளான் யூஸ் ஆஃப் த ஒர்க் இன்டர்னல் ஆடிட்டர் ஃபங்க்ஷன் பேசிஸ் கோஆர்டினேஷன் ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வி யூஸ் அட்ரஸ் த ஃபாலோயிங். டிஸ்கஷன் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணனா டைமிங் ஆஃப் சச் ஒர்க்கு, நேச்சர் ஆஃப் த ஒர்க்கு, எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆடிட் கவரேஜ், மெட்டீரியலிட்டி, ப்ரப்போசல் செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் சைஸு, டாக்குமெண்டேஷன், ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட், ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர். கோஆர்டினேஷன் எப்போனா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். திருப்பி சொல்கிறேன், டிஸ்கஸில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதே மேலே கேட்டிருக்கேன். டைமிங்கு, நேச்சரு, எக்ஸ்டெண்டு. அடுத்து செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் சைஸ், டாக்குமெண்டேஷன், ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸ். கோஆர்டினேஷன், அடுத்து கோஆர்டினேஷன் பார்த்துருக்கோம். அதில் என்ன பண்ணணும்னா டிஸ்கஷன் அப்ராப்ரியேட் இன்டர்வலில் பண்ணு, சிக்னிஃபிகன்ட் மேட்டர்னால் இன்ஃபார்ம் பண்ணு. அடுத்து அட்வைஸ் access the relevant report of internal audit function அப்படின்னாலும் சொல்லு. அடுத்து determining whether in which areas and what extent internal auditors can be used to provide direct assistance. Determining whether in which areas and what extent internal auditors used to be provide direct assistance. எப்போ direct assistance யூஸ் பண்ணிக்கலாம்னா direct assistance use of work of internal auditors to perform audit procedures under the direction, supervision, review of the external auditor. Evaluation. External auditor may be prohibited by law or regulation from obtaining direct assistance from internal auditor. External auditor may be prohibited by law or regulations from obtaining direct assistance from internal auditor if using internal auditors to provide direct assistance not prohibited by law, and the external auditor plan யூஸ் பண்ண முடியாது. provide direct assistance not prohibited by law and external auditor plans to use the internal auditor to provide direct assistance. Auditor shall evaluate பண்ணுவேன்னா existence and significance of threats to objectivity. External auditor shall evaluate எது threats to objectivity இருக்கான்னு பாரு, இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதா அந்த மாதிரி. லெவல் ஆஃப் கம்பிடன்ஸ் internal auditor will providing such assistance அவனுக்கு கரெக்டான லெவல் இருக்கானா. External auditor evaluation of existence and significance threat to the internal auditor objectivity shall include inquiry. External auditor evaluation of the existence and significance of threats to the internal auditors objectivity shall include the inquiry of the internal auditors
regarding interest and relationship that may create a threat to the objectivities. Prohibition on type 2. இதுடா prohibition type 1. Laws and regulation தான் prohibition type 1 ஓல. External auditor shall not use the work of internal auditor. Significant threats to the objectives. இல்லைடா ப்ரொஹிபிஷன் வந்து அங்கே பார்த்தோம்ங்களா அதோட ப்ரொஹிபிஷன்ரா இது இப்போ இதோட ப்ரொஹிபிஷன்ரா அப்படி இது ஏன் நினைக்கிறீங்களா? சரி என்ன வேணும்னா த்ரெட்ஸ் டு ஆப்ஜெக்டிவிட்டியாக இருந்தால் அவனோட டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் கம்பிடன்ஸ், அவனுக்கு கம்பிடன்ஸே இல்லைன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் யூஸிங் direct assistance in certain areas shall not internal auditor to provide direct assistance in perform. அது எந்தெந்த ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா significant judgment, risk of material misstatement, higher the risk of material misstatement, work with internal அது மாதிரி அதே தான் வர மாதிரி. அடுத்து work with the internal auditor have been involved and which has already been reported management to such as the governance and internal audit function. Related decision the external auditors make in accordance with essays regarding the internal audit functions and the use of the work in the direct assistance. Written agreement. Prior to using the internal auditors to provide direct assistance for purpose of an audit, from management obtain written agreement from the authorized representative of entity that internal audit will be allowed to follow the external auditor's instruction that the entities will not intervening in the work of the internal audit or from the external audit. From internal auditor obtain written representative from the internal auditor that they will keep confidential specific matters instructed by ரிட்டன் மேனேஜ்மெண்ட் இருந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு வாங்குறேன்? நான் உன்னோட இன்டர்நேஷன் நான் டேரக்ட் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ நீ இடையில வந்து குரூப் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, அவனை பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடணும். இதே வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இன்டர்னல் ஆடிட்டர்லேருந்து வாங்குறேன், அது வந்து கான்ஃபிடென்ஷியல் நான் அவன்ட்டு இது வாங்கணும், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், நீ வந்து அவன்ட்டு சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லக்கூடாது, நீ ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கணும், உன்னோட எத்திக்ஸ் படி இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் 610 யூஸிங் த ஒர்க் ஆஃப் internal auditor.